எனக்கு பிக் பாஸ் வீட்டிலே நம்ம பார்க்க போறது டே 93, 94, 95, 96, 97. ஒரு வாரத்துக்கான எபிசோட தான் நம்ம பார்க்க போறோம். நான் ஒரு வாரமா நான் வரல. லாஸ்டா ரெட் கார்டு கொடுத்தாங்கல்ல, அப்ப வந்து ஆடிட்டு போனதோட வரல. நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, ஏன் வரலன்னா எதுக்கு வரணும், கண்டென்ட்டே இல்லைன்னா எதுக்கு வரணுங்கிறேன். சுத்தமா கண்டென்ட் இல்லைங்க. என்னதான் ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனாலும் பார்வதி வாஸ் த ஷோ ரன்னருங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது இருக்கிற வரைக்கும் எடுத்து பேசலாங்க அப்படிங்கிற மாதிரி தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு ஒரு கேண்டில் மாதிரி இந்த ஷோவை தாங்கி நின்று இருக்குங்க. அது ஆனா அது செஞ்சது கடுப்பாயிருச்சு. அதுக்கு வெளியே ரெட் கார்டை பத்தி நான் ஒன்றும் பேச வரல. அது கொடுத்தது நியாயம்தான். பட் பார்வதி போச்சு, கண்டென்ட் போச்சு. பார்வதியோட அம்மா கொடுத்த கண்டென்ட் அளவு கூட உள்ள எவ்வளவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அம்மா ஒரு நாள் தான் வந்துச்சு. கண்டென்ட் போராட்டங்களா இருந்ததுனால நான் வரல. நம்ம சொல்லியிருந்தோம்ல, வியானா வந்து என்ட்ரி ஆகியிருக்காங்க செலிப்ரேஷன் ரவுண்டு. அது மாதிரி அடுத்தடுத்துதான் நிறைய பேர் வர்றாங்க. வந்து என்ன பெருசா பிடிங்கிட்டாங்களான்னு கேட்டா இல்ல. இந்த சீசன்ல தான் எல்லாமே முன்னோடி. இவங்க எல்லாத்துலயுமே இவங்க தான் ஃபர்ஸ்ட். முத ஒரு பொண்ணு ரெட் கார்டு வாங்குறதுல இவங்க தான் ஃபர்ஸ்ட். ஒரு சீசன்ல 2 ரெட் கார்டு ஜோடியா போறது இவங்க தான் ஃபர்ஸ்ட். இந்த சீசன்ல எல்லாருமே கிரிஞ்சு பண்றது இவங்க தான் ஃபர்ஸ்ட். ஒருத்தனுக்கும் ஒரு ஃபேன் கிளப் கூட ஓபன் ஆகாது இவங்க தான் ஃபர்ஸ்ட். அந்த அளவுக்கு மோசமா இருக்கிற ஒரு சீசன்னா இந்த சீசன் தான். அதுல இன்னொரு முன்னோடி என்னன்னா செலிப்ரேஷன் வீக் இருக்கு. செலிப்ரேஷன் எங்க, பேரை மாத்துங்க சார், வன்மம் வீக்னு வைங்க. வெளியே போனவங்க எல்லாம் ஏதோ இப்ப அவங்க கேம்ல இல்ல இனி என்ன பண்ணாலும் அவங்களுக்கு அது எஃபெக்ட் ஆக போறது இல்லை. ஏன்னா அவங்க ஃபைனலிஸ்டும் ஆகல. பழைய ஹவுஸ் மெம்பர்ஸ் எல்லாம் தனியா இருப்பாங்களே ஒரு வாரத்துக்கு. பழைய ஹவுஸ் மெம்பர்ஸ் எல்லாம் வரட்டும், ஒரு 12-13 நாள் ஜாலியா இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் ஒருத்தனை உள்ள எடுக்கிறாங்க. என்ன நம்பிக்கையில கூட்டி வராங்கன்னு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் உள்ள வந்ததுல அந்த செலிப்ரேஷன் ரவுண்டுக்கு ஒரு அளவுக்காவது இருக்கிறது வந்து கெமி மட்டும்தான். மத்த எல்லாரும் அவங்க பழைய கணக்கை தீர்க்க வந்திருக்காங்க. வியானாவில இருந்து, பிரவீன் ராஜ்ல இருந்து, ரம்யா, பிரவீன் காந்தியையும் கெமி லிஸ்ட்ல சேர்த்துக்குங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு. பிக் பாஸ் இதுல பல தரம் அவங்கள எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸை வார்ன் பண்ற சிச்சுவேஷனுக்கு போயிடுச்சு. லைவ்ல வெளியே நடக்கிறத பேசாதீங்க, ஒன்னும் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு அவரே கடுப்பாயிட்டாரு. வெளியே தூக்கி போட்டுருவேன். செலிப்ரேஷன் வீக்கு உங்கள்கிட்ட கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கேன், நான் சீரியஸா ரொம்ப நேரம் ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படியெல்லாம் பேச வைக்கிறாங்க. பிரவீன் உள்ள வந்தாரு. வந்து எனக்கு 2 தெலுங்கு படம் கிடைச்சிருக்கு, நான் தெலுங்குல இப்ப நடிச்சுட்டு இருக்கேன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு அவருக்கும் நம்ம வினோத்துக்குமே லைட்டா கொஞ்சம் கொழுவிருச்சு. கேட்டா அவங்க ஃபன்னுக்கு பண்ணேங்கிற மாதிரி சொல்றாங்க. நாங்கள் எங்களுக்கு வரும்போது அது 2 பேரும் ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி தான் வந்தது. ஏய் நீ சொல்றாரு, நீங்க எல்லாம் உள்ள உங்களோட ஹியூமனிட்டியை சாவடிச்சுட்டு தான் விளையாடிட்டு இருக்கீங்க. இந்த கேம்ல நல்லவனா இருந்தா ஜெயிக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுது போல இருக்கு. உங்க ஹியூமனிட்டியை கொண்டுட்டீங்க அப்படி இப்படின்னு பேசும்போது கான வினோத், ஏய் பிலிப்பே 30 நாள் நீ அப்படித்தான் இறந்துட்டு போன, இப்ப வெளியே போய் எல்லாம் பார்த்துட்டு வந்து உள்ள அட்வைஸ் எல்லாம் பண்ணாத, வந்து குந்து பக்கத்துல உட்காரு, வந்தியா ஒரு வாரம் இருந்துட்டு போ. எல்லாரும் அப்படித்தாங்க. இப்ப விக்ரம் வெளியே போய் ஷோவை பார்த்துட்டு உள்ள வந்தாலும் உங்களுக்கு இதோட டபுள் மடங்கு அட்வைஸ் பண்ணுவாரு. இதெல்லாம் நீங்க உள்ள இருந்துகிட்டே சொன்னீங்கன்னா தானே நீங்க சூப்பர் பிளேயரு. நல்லா வெளியே போய் நல்ல குடும்பங்களோட இருந்து எல்லாம் டிவி ஷோ எல்லாம் பார்த்து எல்லாம் மீம்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு அள்ளிட்டு வந்து உள்ள வந்து ஆட்டிக்கிட்டு இருந்தா அது உள்ள இருக்க வித்தியாசமா தான் ஆயிட்டு இருப்பாங்க. உள்ள வித்தியாசமா தான் ஆகும். இப்ப நீங்க ஒரு வாரம் சேர்ந்தா பிள்ளையும் கூட இருங்கல, இதே மாதிரிதான் மாறுவீங்க. பழைய மாதிரி நீங்க மாறுவீங்க. வெளியே அப்படி பார்த்துட்டு வந்த சாண்ட்ரா நான் இவளோட சேரவே மாட்டேன் அப்படின்ட்டு கடைசியில பார்வதியோட தானே சேர்ந்துச்சு. ஸோ வெளியே இருக்கிறது ஒரு வேற மாதிரி. உள்ளுக்கு போய் கதவெல்லாம் அடைச்சிட்டு ஒரு கேமு, சோத்துக்கு கஷ்டம் அப்படி இப்படின்னு இருக்கும்போது அது வேற மாதிரி மாறும். வெளியே இருந்து போனோமா, என்ன ரவுண்டுக்கு கூப்பிட்டுருக்காங்களோ அந்த ரவுண்டுக்கான வேலையை பார்க்கணும் சார். இப்போ ஃபேமிலி ரவுண்டுன்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உள்ள வந்து டாஸ்க் விளையாட ஆரம்பிச்சா அப்படி இருக்கு. என்ன சொல்லுவோம், உன்னை எதுக்கு கூப்பிட்டான், அதை மட்டும் பண்ணு, அவ்வளவுதானே. ஒரு எக்ஸ் கண்டெஸ்டன்ட் உங்ககிட்ட இப்ப கேமுக்கான பவர் கிடையாது. அந்த வீட்டுல நீங்க இருந்தீங்க அவ்வளவுதான். அதுக்கேற்ற மாதிரி வரணும் போகணும். வந்துட்டு உள்ள ஏய் இருந்தா நீ தான் டைட்டில் வின்னர் தெரியுமா, உனக்கு வெளியே எவ்வளவு சப்போர்ட் தெரியுமா, அவர்கிட்ட போய் நாங்கெல்லாம் உனக்கு தான் சப்போர்ட். அப்போ உள்ள இருக்கிறவங்களோட கேமை நீங்க வெளியே இருந்துட்டு போய் ஒரு அட்வான்டேஜை வச்சுக்கிட்டு குச்சியை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் எப்படி வந்தாங்களோ மிச்சம் இருக்கிறனால அப்படியே கடத்திட்டு போட்டு என்ஜாய் பண்ணுங்களேன் சார். உங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாதா? எல்லாரும் ஒரு மாதிரி உருன்னே இருந்துகிட்டு அது
உழப்பிக்கிட்டு இருக்காங்க போட்டு. இப்ப அந்த வீட்டுல எப்படியுமே ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடந்துதானே இருக்கும் அவங்களுக்குள்ள இருக்கு. அப்படி இல்லையா, இனிமே போய் கிரியேட் பண்ணுங்க. இப்ப அவங்களுமே அந்த காம்படிஷன் மோட்ல இல்ல, ஃபைனலிஸ்ட் ஆயிட்டோம். இனி மிச்சம் இருக்கிற 6 நாள் அதுக்காக தான் உங்களை அப்படின்னா நீங்க எலிமினேட் ஆகி போய் அடுத்த வாரமே செலிப்ரேஷன் ரவுண்டுன்னு வச்சு உங்களை உள்ள எடுத்துருக்கலாம்ல. வாடா வந்து உனக்கு நடந்த அநியாயத்தை எல்லாம் கேள்றேன். ஏன் ஷோவோட எண்டில் வச்சிருக்காங்க? போகும்போதாவது கொஞ்சம் கலகலன்னு இருந்துட்டு போகுமான்னு பார்த்தா இவங்க எண்ணி எடுத்துட்டு வந்துருக்காங்க பாயிண்ட்ஸ் எல்லாம். இதை கேட்கணும், அதை கேட்கணும், அவன் முகத்திரையை கிழிக்கணும். எரும மாடு நீ கண்டஸ்டன்டே இல்ல, நீ எதையும் கிழிக்க முடியாது. வயல்காட்டுல வந்திருந்தா ஓகே, ஆதிரை மட்டும் தான் கிழிக்க முடியும் முகத்திரைய. நீ இப்ப கிழிச்சாலும் 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, ஏன்னா நீ எலிமினேட் ஆகி போயிட்ட. உன்னால ஒழுங்கா கிழிக்க முடியலன்னு உன்னை வெளியே தூக்கி போட்டது. இப்ப வெளியே போய் எல்லாம் பார்த்துட்டு வந்து இப்ப நான் நொட்டுறேன் பாக்கற. இந்த செலிப்ரேஷன் வீக்க நாசமாக்குனதே இவங்க தான். இவங்க இல்லைன்னா இவங்க 6 பேரும் மட்டுமே ஃபன் பண்ணிருப்பாங்க, கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பாங்க அவங்கள. இதுக்கு நடுநடுவுல ஒவ்வொரு நாளும் அந்த பணப்பெட்டியோட டாஸ்க்களும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பணப்பெட்டியோட டாஸ்க்லையும் அந்த பணப்பெட்டியில பணம் ஏறிக்கிட்டே போகுது. 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம்னு ஏறிக்கிட்டு போகுது. இதுல உள்ளுக்கு ஒரு நேரம் நம்ம வியானாவும் ரம்யாவும் வந்து சாண்ட்ரா என்னென்ன பேசிச்சு தெரியுமா அப்படின்னு திவ்யா கிட்ட போய் போட்டு கொடுக்குறாங்க. அவர் கத்துறாரு, வெளியே இருக்கிறத சொல்லாத. சாரி சொல்ல மாட்டேன், சொல்றது இப்படி பேசிக்கிறாங்க. இப்ப திவ்யா இங்க இருக்கு, வியானாவும் ரம்யாவும் இங்க இருக்காங்க. நீ வெளியே போயிட்டு அருவருப்பா ஃபீல் பண்ணுவ, கவலைப்படுவ. சாண்ட்ரா என்னெல்லாம் பேசிச்சு, சாண்ட்ரா மைண்ட்ல ஒண்ணு என்னென்ன நினைச்சு வச்சிருந்துச்சுன்னு தெரிஞ்சா நீ எல்லாம் அழுதுடுவ. திவ்யா கேக்குது, அவ மைண்ட்ல அப்படி நினைச்சா நான் ஏன் அழுறேன்? அப்ப வியானா சொல்லுது அழலாம் மாட்டான்னு. ரம்யா வந்து இல்ல அந்த விஷயத்த சொன்ன அழுவ. அப்ப திவ்யா எந்த விஷயம் அது அப்படின்னா என்னம்மா பரதநாட்டியம் ஆடுறதுக்கா உள்ள வந்தீங்க? ஒன்னும் சொல்லு இல்ல, எந்திரிச்சு போ. சும்மா அந்த உள்ள இருக்கிறவங்கள குழப்பாதீங்க. கடைசியில் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு பிரஜன் மேல பொசசிவ்னஸ் ஆயிருச்சு. அப்ப திவ்யா சொல்ற அவங்க புருஷன் மேல அவங்களுக்கு பொசசிவ் வந்தா அதுக்கு நான் என்ன பண்ணேன்? இன்னொன்னு இவங்க 2 பேரும் ஐயோ உனக்கு புரிய மாட்டேங்குது, அவங்களுக்கு பொசசிவ் வந்ததே ஒன்னாலதான் அப்படின்னோடனே திவ்யாவுக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப அதை போய் கேட்டு கிளிக்கணும் போல இருக்கு எனக்கு. ஏய் கேட்காத அதெல்லாம் கேட்காது, இப்ப கேட்காத, சொல்றத சொல்லி ஏத்தி விட்டு இப்ப கேட்காதன்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு வெளியே வந்து அவங்க பாத்துக்கட்டுமேன்னு விட வேண்டியதானே. உங்களுக்கு இப்ப நீங்க உள்ள இருக்கிற வரைக்கும் ஏதாவது குட்டையா குழப்பணும் அதானே ஆசை. அப்படின்னு யார்கிட்ட என்னன்னு சொல்ல முடியுமோ. விக்ரமை பத்தி அங்க, சாண்ட்ராவை பத்தி விக்ரம் கிட்ட வந்த புதுசுல எல்லாம் என்கிட்டயே சொல்லியிருக்கு சாண்ட்ரா, எனக்கு இந்த வீட்டுல இருந்து பிடிக்காத ஆளுன்னா நான் வெளியே போய் கண்டக்கே வச்சுக்க கூடாதுன்னா கனியும் விக்ரம்னு சொல்லியிருக்கு. இப்ப விக்ரம் கூட எப்படி இருக்க நீ? ஒட்டி உறவாடுற, விக்ரமுக்காக சபரிக்காகலாம் சில்லிய கடிச்சு திங்கிற. நான் தெரியாம கேக்குறேன், நீங்களும் சபரியெல்லாம் அண்ணன் தங்கச்சின்னு ஒற்றுமையா இருந்தீங்க, போகும்போது மூஞ்ச திருப்பிட்டு போனீங்கல்ல, ஏன் போனீங்க? இருந்த மாதிரியே இருக்க வேண்டியதானே. ஸ்டார்டிங்ல ஒன்னா சந்தோஷமா இருந்தீங்கல்ல, அப்புறம் சண்டை போட்டீங்க. ஏன்னா மாறும், உங்களுக்கு நடந்த மாதிரி அவங்களுக்கு ரிவர்ஸ்ல நடக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு கனிய பிடிக்காதுங்க, விக்ரம பிடிக்காதுங்க. அன்னைக்கு கீழே வாங்கி விழும்போது ஓடி வந்து தூக்கி இருக்காங்க, அதுல அவங்க மேல அபிப்பிராயம் மாறி இருக்கலாம் இல்ல. சபரியும் பிரச்சனை அவங்க சேர்ந்துக்கிட்டு சபரிய பண்ணாத வேலையெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? இந்த பேப்பர் ஓடி என்னெல்லாம் பண்ணாங்க, தொட்டெல்லாம் பேசாத சபரி அவ்வளவுதான் உனக்கு. அப்படி அந்த டூத் பிரஷ் எடுத்து ஒளிச்சு வச்சதுல வந்து இப்படி எல்லாம் பண்ணாத சபரி அப்படின்னு சபரிக்கு எதிராக அப்படி நின்னாங்க. மயங்கி விழுந்த உடனே இறங்கி ஓடி வந்தது சபரி தான். எங்க தொலைஞ்சு போன அண்ணனை நான் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன், இனிமே ஒவ்வொரு ஜூன் 2 எங்க அண்ணனோட பர்த்டேக்கு நான் சபரிக்கு ட்ரெஸ் அனுப்புவேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது, மாறிட்டாங்க. இப்ப வெளியே இருந்து வந்தவங்க எல்லாம் அப்ப பிடிக்கலையா இப்ப பிடிக்குதா, என்ன ஏன் மாறக்கூடாதா? கடிச்சா கடிச்சுக்கிட்டேவா இருக்கணும். இப்ப பார்வதியே பிடிக்காதுன்னாங்க, விக்ரம் லவ் லெட்டர் எழுதல, அது மாதிரிதாங்க எல்லாம். இல்ல எனக்கு அது மறக்க முடியலங்க, விக்ரம் ஐ லவ் யூ சொன்னது, ஐ அம் யுவர் சீக்ரெட் லவ். இப்ப அதுக்கு விக்ரம போட்டு மிரிக்கிறதா? அதெல்லாம் தெரியல. நீங்க உள்ள வந்து பிரச்சனை பண்ண போறீங்கன்னா வேலிட் ரீசனுக்கு பண்ணணும். இதுக்கு நடுவில் ஐயோ நடிப்பறக்கன் கானா வினோத் சூப்பர், ஆஹா கானா வினோத் அப்படிங்கிறது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சண்டை பிடிக்கிறது. வெளியே ட்ரெஸ் போடாம பேண்ட்டை மட்டும் போட்டு அதுக்கு மைக்கை போட்டுக்கிட்டு குளிக்க போறதுக்கு இருக்கும்போது பெட்ரூம்ல இருந்து இப்படி இப்படி ஆடி இருக்காரு. கிச்சன்ல கண்ணாடி தானே இது. இவர் போயிட்டு யோ லேடிஸ்லாம் இருக்காங்க, பேண்ட்டை தூக்கி போடியா அப்படின்னா என்ன, பேண்ட் இறங்கி இருக்கு, பேண்ட்டை தூக்கி போடியா அப்படின்னு அவருக்கு கோவம் வந்துருச்சு. ஒரு ஹீரோவை பார்த்து, ஹீரோ மெட்டீரியலை பார்த்து பேண்ட்டை தூக்கி போடு, பேண்ட் கலண்டு விழுதுன்னா நான் குளிக்க போய்கிட்டு இருக்கேன், என்னங்க இதுன்னு அதுல ஒரு சண்டை. இப்படி இந்த வாரம் முழுக்க
சண்டையும் அம்மா. இதில் வாட்டர்மெலன் பெட்டியை பார்க்குறாரு, 5 லட்ச ரூபா சேர்ந்துருச்சு. அப்போ போய் கேட்குறாரு, இவர் இந்த போன முறை மிஸ் ஆயிடுச்சு, இந்த முறை உள்ள வந்து பொண்ணு கன்ஃபார்ம் செலக்ட் பண்ணிட்டு தான் போகணும். வியானா குட்டி அந்த பொண்ணு அண்ணங்குது. அண்ணன்னு சொன்னதுக்கு அப்புறமும் வியானா குட்டிங்கிற அந்த வியானா குட்டி. இப்ப திடீர்னு பிக் பாஸ் இந்த 5 லட்சத்தை திவாகரும் வியானா குட்டியும் எடுத்துட்டு வெளியே போய் சந்தோஷமா இருங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? நான் கேட்கிறேன், அந்த ஆளுக்கு வேற வேலை இல்லையா? உனக்கு 5 லட்சமும் கொடுத்து சந்தோஷமா வர இருக்கு, எதுக்கு உங்க 2 பேருக்கு சொல்லணும்? இந்த வினோத்தும் திவாகரும் பட்டி எடுத்துட்டு போய் வெளியே சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா எடுக்க மாட்டியா? இப்ப பிக் பாஸ் சொல்லணுமா, வியானா குட்டியும் திவாகர் ஜட்டியும் 5 லட்சத்தை எடுத்துட்டு போய் சந்தோஷமா இருக்கு. 5 லட்சத்துல எவ்வளவு நான் சந்தோஷமா இருப்பேன்? போய் அந்த பக்கம் ஆண்ட்ரா வந்து இப்ப என்ன பாம்புன்னு சொன்னா, இந்த கக்கிஸ்ல உட்காந்துதான் என்ன பாம்புன்னு சொன்னா அப்படின்னு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. ஃபைனலிஸ்ட் உங்களுக்கு இருக்கிற நல்ல நல்ல மெமரிஸை இந்த வீடை போய் சுத்தி காட்டி அவங்களுக்கு சொல்லுங்க. இந்த இடங்களை நல்ல மெமரிஸை ஃபைனலிஸ்ட் தான் சொல்லணும். கக்குசுக்குள்ள போய் இந்த சூப்பர் டீல கக்குஸை பத்தி நான் ஒன்னு சொல்ல போறேன் அப்படின்னும் போது ரம்யா திடீர்னு மாறி நான் ஒன்னு சொல்றேன். எனக்கு முன்னாடி இந்த கக்குஸ்ல உட்காந்தானே என்னைய பார்த்து பாம்புன்னு சொன்ன, அப்புறம் வெளியே போகும்போது என்னைய கட்டி பிடிச்சி அழுதா, இதுல எது உண்மை? நீ ஃபைனலிஸ்டா? உனக்கு கொடுத்த டாஸ்கா இது? டாஸ்க்கும் ஒழுங்கா பண்ணல, இதுவும் பண்ணல அப்படின்னு ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. பிக் பாஸ் என்னெல்லாம் பண்றாருங்க. கெமியை வச்சு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்து பாக்குறாரு, கண்டென்ட் வரும்னு ஏதோலாம் பண்றாரு. ஒன்றும் சரி வரல. கானா வினோத்தும் நம்ம வாட்டர்மெலனோட அப்பப்போ நடந்த அந்த ஃபன் மூமெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் மனசுக்கு இதமா இருந்தது. இப்படியே போகுது. இப்படி பார்க்கும்போது வியாழக்கிழமைன்னு நினைக்கிறேன், பணப்பட்டியில 18 லட்சம் சேர்ந்துருச்சு. இது வரைக்கும் பிக் பாஸ் வரலாற்றிலே ஹையஸ்ட் அமௌண்ட் அந்த பெட்டியில இருக்கிறது இந்த சீசன் தான். இதை பார்த்தோன்னே அரோரா உட்காந்து கணக்கு போடுது. நமக்கு ஒரு 18, இதை எடுத்தோம்னா ஒரு 18, அப்போ நமக்கு இந்த 90 நாள் இருந்ததுக்கான ஒரு சம்பளம் ஒரு 15, எப்படி ஒரு 30 தேர்த்திடலாம் போல இருக்கு. 30 லட்சத்தை வச்சுக்கிட்டு ஃபாரின்ல போய் படிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு இப்போ 2 மனசா இருக்கு. ஏன்னா டிக்கெட் ஃபினாலே கையில இருக்கு. சப்போஸ் நான் பணப்பட்டியை எடுத்துட்டேன்னா இப்போ டிக்கெட் ஃபினாலே வேஸ்ட் ஆயிடும். டிக்கெட் ஃபினாலே வச்சுக்கிட்டு பணப்பட்டியை இழந்துட்டோம்னு வச்சுக்க, இந்த மக்கள் நமக்கு ஓட் பண்ணி 50 லட்சம் தருவாங்களா? தரலன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு என்ன பண்றது? அந்த இப்போ 18 லட்சம் வர்ற வரைக்கும் யாரும் அந்த பெட்டியை பதர் பண்ணிக்கல. அங்க போறது இங்க வருது. 18 லட்சம் வந்தோடனே இந்த பூவுல வண்டு அங்கேயே சுத்துறாங்க. அவ்வளவு பெரிய வீடு, பிளேட்ல சோத்த போட்டு வந்து இதுக்கு பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டே சாப்பிடுறாங்க. அவரோட டைம் கொடுப்பாரு எடுக்கலாம். இல்ல வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் இருக்கு, இந்த வார கடைசி வரைக்கும் டைம். இன்னொரு நாள் இருக்கு. இப்ப தேர்ஸ்டே ஆயிருச்சு. பணப்பட்டி ஒரு 10,000 1 லட்சம் 2 லட்சம் இருக்கும் போதெல்லாம் ஏன் நாயின்னு கேட்கல. எப்போ அந்த பெட்டி ரொம்ப 18 லட்சம் உள்ள அப்படி கிளாஸ் பாக்ஸ் வேறையா தெரியுது வெளியே 18 லட்சம். ஒரு கக்குஸ் கூட போக மாட்டேங்கிறான். கக்குசுக்காவது போங்கடா, வரல சாப்பாடு பசிக்கல, தாகம் எடுக்கல, தாகம் வரல, ஐயோ சுத்துறீங்க. இதுல வினோத் வந்து இந்த கேரட் அல்வா செஞ்சிருக்காங்க போல. அப்ப எல்லாருக்கும் கேரட் அல்வா ஊட்டிக்கிட்டு இருக்கும்போது வெளியே அந்த பெட்டிக்கு பக்கத்துல சபரி, ரம்யா, பிரவீன், யாரையும் பெட்டி எடுக்க முடியாத ஆட்கள் கூட அங்கதான் நிக்கிறாங்க. அரோரா, விக்ரம், அப்சரா எல்லாரும் அந்த பெட்டியை மொச்சிக்கிட்டு அப்படியே நிக்குது. அப்ப இந்த அரோரா என்ன பண்ணுது? எடுக்கவா, எடுக்க போறேன், எடுத்துறவா, பேசாம எடுத்துறவா, 18 லட்சம் 7 லட்சம். கானா வினோத் வராரு, எடுக்கவா, எடுக்கிறேன்னா எடு, விக்ரம் தான் அல்வா சாப்பிடு, நான் எடுத்துருவேன், எடுக்கிறேன்னா எடுப்பேன், எடுத்துருவேன், எடுத்துருவேன். பிக் பாஸ் கானா வினோத் அரோராக்கு வந்து இப்ப 18 லட்சம் அப்படி நக்கிட்டு போனோன்னு அப்படி ஷாக்ல இருக்கு. எல்லாருக்கும் ஷாக். இந்த ஆள் விளையாடுறான் போல இருக்கு. ஏன்னா அந்த பெட்டியை நம்ம கையில எல்லாம் தூக்கலாம். கேமராக்கு முன்னாடி போய் கானா வினோத்னு பேர் சொல்லணும். சொன்னாதான் அந்த பெட்டி இவங்களுக்கு. அப்ப இவர் விளையாடுறாருன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் அப்படி சிரிச்சுட்டு இருக்காங்களா. டக்குன்னு போய் பெட்டி எடுத்துட்டேன் கானா வினோத்னு பேரை சொல்லிட்டேன். பேரை சொன்னதுக்கு அப்புறம் யூஸ்வலா யாராவது பணப்பட்டி எடுத்தா மற்ற டைம்ல எல்லாம் எல்லாரும் கை தட்டுவாங்களா, இங்க எல்லாரும் வந்து ஷாக். ரம்யா எல்லாம் கேக்குது, லூசா நீ இருந்திருந்தா நீ தான் டைட்டில் வின்னர், உனக்கு அவ்வளவு சப்போர்ட் இருக்கு, எதுக்கு இதை எடுத்த? அவரு என்னடா, எனக்கு இது கோடி ரூபாய்க்கு சமம், நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு இது போதும் மச்சான், இதுல ஒரு 18 சம்பளத்துல ஒரு 15 போதும் மச்சான், எனக்கு இது கோடி ரூபாய்க்கு மேல, அதோட இன்னொரு 30 20 25 லட்சம் போட்டா 50 லட்சம் ஆயிரம் போகுது, டைட்டில் ஜெயிச்ச மாதிரி, எனக்கு இது பெரிய காசு மச்சான்
எனக்கு இது பெருசு, ரொம்ப பெருசு. எல்லாரும் ஷாக்ல இருக்கும்போது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சபரி அவங்கலாம் இப்போ சரிப்பா அவன் எடுத்துட்டா என்ன பண்ண போறீங்க, ஓகே சூப்பர்ரா குட் அப்படின்னு ஒரு ஏத்துக்க முடியல. விக்ரம் எல்லாம் வந்து சரியா ஓகே சூப்பர் டிசிஷன் தான். சரி இப்போ காய்ஸ் இப்போ எதுக்கு இப்போ என்ன கொலை குத்தமா பண்ணிட்டா எடுக்க அவன் நீயா தானே எடுத்த, உன்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல இல்ல அப்புறம் என்ன எடுத்துக்க. இவருக்கு இப்போ திடீர்னு நம்ம இப்போ கிளம்ப போறோம், கதவு திறக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லும்போது சின்ன குழந்தை மாதிரி ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் பிக் பாஸோட குரல் எல்லாம் கேட்கும்போது அவருக்கு இதா இருக்கு, பிக் பாஸ் ஐ லவ் யூ பிக் பாஸ் கீழே உட்காந்து அழுறாரு, எந்திரிச்சு அழுறாரு. எல்லாரும் மன்னிச்சிருங்க கஷ்டப்படுத்திருந்தானு. விக்ரம்லாம் என்னையா பேசுற, என்னையா கஷ்டம், இது இந்த வீடு அப்படிதான் யான்னு கட்டி பிடிச்சி எல்லாம் பண்ணிக்கின்னு ஒரு மாதிரி பாய்கெல்லாம் சொல்லி அனுப்பியாச்சு, போயிட்டாங்க. சரி ஒரு ஆள் போயாச்சு, மிச்ச பேர் கவலையில இருப்பாங்க. இப்போ செலிப்ரேஷன் வீக்கை ஸ்டார்ட் பண்ணுங்கடா அப்படின்னா புதுசா வியானாலாம் உட்காந்துக்கிட்டு ஏய் பாத்தியா என்னத்தை பார்க்க கானா வினோத் பாக்ஸை எடுத்துட்டோன்னே நம்ம சாண்ட்ரா விக்ரம் அரோரா என்ன பண்ணாங்க, ஒரு மாதிரி ராட்சசத்தனமா சிரிச்சாங்க பாத்தியா, அப்பாடா எடுத்துட்டு தொலைஞ்சு போயிட்டான் அப்படின்னு. ஏமா யாராவது அப்படி பண்ணுவாங்க? நானும் அந்த ஃபுட்டேஜை திருப்பி போய் பாக்குறேன், உடனே எல்லாம் யாரும் சிரிக்கல. விக்ரம் சபரி இவங்கெல்லாம் வந்து ஒரு ஷாக்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த பேரை சொல்றதுக்கு லேட் ஆகுற வரைக்கும் பிராங்க் பண்றாரு நினைச்சு விக்ரம் வந்து அப்படி சிரிச்சாரு. அதுக்கப்புறம் பேரை சொன்னோடனே அரோராலாம் இப்படி வாழை பொத்திட்டு இருக்கு. இவங்களுக்கு என்னன்னா அவர் சிரிச்சாங்க, அங்க சிரிச்சதுக்கு காரணம் இதான். இவங்க எல்லாம் பிளாங்க் செக்க ஃபீல் பண்றாங்க. இதுல சபரியோட ரியாக்ஷன் வந்து ஃப்ரீஸ். பிரவீனை கூப்பிடுறாங்க, என்ன சிரிச்சாங்க பாத்தீங்களா? ஆமா நானும் பார்த்தேன். என்னத்தை பார்த்தேன்? விக்ரம் சிரிச்சதை பார்த்தில. நான் விக்ரம பார்க்கவே இல்லை, நான் சபரியோட ஃபேஸை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன் சபரி என்ன பண்ணுனா அவன் அப்படியே ஒரு இதாகிட்டான், ஃப்ரீஸ் ஆகிட்டான். ஃப்ரீஸ்ன்னா ஷாக்கில் இருந்தான். எனக்கு அந்த ஃப்ரீஸ் இல்லை, நான் யோசிக்கிறேன் ஃப்ரீஸுக்கு வேற என்ன அர்த்தம் இருக்கு? எந்த ஃப்ரீஸ்? ஃப்ரீஸ்ன்னா இன்னொரு அர்த்தம் இருக்கா? அது ஒரு அது கண்ணுல சொல்றேன். அவன்கிட்ட கண்ணை நான் பார்த்தேன், அந்த கண்ணுல இருந்த ஃப்ரீஸ் என்ன ஃப்ரீஸ் தெரியுமா? பாருங்க, அவர் ஒரு நடிகர் எப்படி ஒரு நடிப்பை தப்பு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த கண்ணு இப்படி ஃப்ரீஸ் ஆகி அப்பாடா போயிட்டா, ஏண்டா அப்பாடா போயிட்டாங்கிறதுக்கு அதாடா எக்ஸ்பிரஷன். அதுக்கு ஃப்ரீஸ் வராது, ஒரு லைட்டான சிரிப்பு. இந்த நடிப்பு திறமையை காட்டி தான் தெலுங்கு படத்துல சான்ஸ் கிடைச்சுதா? இது பாலையா படமா? அதுல தானே லாஜிக்கே தேவையில்ல. என்னத்த பாத்தியா? உண்மையிலே பாவம் அங்க இருந்து அவங்களுக்கு இவங்க சொல்ற எதுவுமே அவங்க பண்ணல. சிரிச்சாங்க, ஈவிலா சிரிச்சாங்க, டெவிலா. விக்ரம் எல்லாம் வந்து டெவிலிஷ் லாஃபா, அதான்டா டெவிலிஷ் லாஃப். அந்த இடத்துல இருந்து அப்படி சிரிச்சிருந்தா விட்டுருப்பீங்களா நீங்க? அந்த ஆளே இவருக்கு அல்வா கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு ஷாக்ல இருந்துகிட்டு என்ன பண்றதுன்னு இதுல இருக்காரு. அபாண்டமா பழி போடுறீங்கடா. அந்த ஆளுக்கு அதுக்கு மேல யோசிக்க தெரியாது. சபரிக்கு ஷாக்ல இருந்தா அதுல ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கிறாங்க. இது அந்த ஷாக்கு இல்ல, இது அந்த சாக்கு. எந்த சாக்கு? அப்பா போயிட்டாங்கிற சாக்கு. எனக்கு சத்தியமா தெரியல. இந்த கதை கொஞ்சம் கொஞ்சமா கசிஞ்சு பிரவீன் சொல்லுவாருன்னு நானே எதிர்பார்க்கல. இது கொஞ்சம் கொஞ்சமா கசிஞ்சு ஹவுஸ்மேட்ஸுக்கு போயிடுச்சு, ஃபைனலிஸ்டுக்கு. அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க, மச்சான் நீ சிரிச்சியா, அரோரா நீ சிரிச்சியா? ஏன்னா கதை அப்படித்தான் வருது. மச்சான் நான் சிரிச்சேனான்னு தெரியலடா, அவர் பிராங்க் பண்றாருன்னு நினைச்சு மேபி சிரிச்சிருக்கலாம். ஏன்னா என்ன பண்ணுனாங்கன்னா அவங்களுக்கே தெரியல. விக்ரம் நினைச்சிருந்தா நாளா சிரிக்கலப்பா அப்படின்னு ஒத்த கால நின்றுக்கலாம், சிரிச்சிருப்பனும் தெரியாதுடா, ஆனா அந்த அர்த்தத்துல நான் சிரிக்கலடா அப்படின்னு அவருக்கே தெரியல ஏன் இந்த பழி வருது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. நம்மள உடைக்கிறதுக்குன்னே வந்திருக்காங்க இவங்களுக்கு புதுசா. இன்னும் 5-6 நாள் தானே, என்ன பண்ணாலும் ட்ரை பண்ணட்டும். நம்ம பேசாம நமக்கு கலகலப்புக்கு ஆட்கள் பேசுறதுக்குல்ல போதும். அதுக்கப்புறம் பார்த்தா சேதனை வர்றாரு, ஃபைனலிஸ்ட் நீங்க எல்லாம் இருங்க, கொஞ்ச நேரம் இவங்க கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு. உங்களோட வெளி உலக வாழ்க்கை எப்படி இருக்கு? எல்லாரும் சார் சூப்பர் சார், எனக்கு 2 தெலுங்கு படம் கிடைச்சிச்சு சார், வெளியே போனா எல்லாரும் பிரவீன் அப்படின்றாங்க, பைக்ல போறவங்க எல்லாம் தோல்ல கை தட்டுறாங்க, இது பண்றாங்க, தோல்ல தட்டி கொடுக்குறாங்க, அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க. வாட்டர் மிலன் வந்து சார் வெளியே பயங்கர ரெஸ்பான்ஸ் சார், பயங்கர ரெஸ்பான்ஸ் சார். ஐயோ வாட்டர் மிலன் நீங்களா? முதல்ல வந்து ஒரு நெகட்டிவ் இருக்கும் சார் என் மேலே, இப்போ அதெல்லாம் உடஞ்சி பிக் பாஸ் வாட்டர் மிலனா நீங்க அப்படி இப்படின்னு கேட்குறாங்க சார். அவ்வளவு ஏன் சார் மக்கள் சார், நான் உங்ககிட்ட திட்டு வாங்குறத கூட ரசிச்சிருக்காங்க சார், கேட்குறாங்க சார் மக்கள். சார் வீக்கெண்ட் எபிசோட் வந்தாலே நீங்க திட்டு வாங்குறத பார்க்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏண்டா இருந்தா இவனை மாதிரி இருங்கடா.
எந்த விஷயத்தையும் பாசிட்டிவா நினைக்கிறாங்க. அவங்க ஓப்பனா மூஞ்சிக்கு சொல்லியிருக்காங்க இல்லையோ நீ திட்டு வாங்குறத பார்க்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. அதை எப்படி நினைச்சிருக்கான் தெரியுமா? சார் நான் திட்டு வாங்குறத கூட மக்கள் ரசிக்கிறாங்க சார். விஜய் சேதுபதிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கூட வேலை பார்க்குற ஒரு பிசியோதெரபி டாக்டர் சொல்லிக்காரு நீ திட்டு வாங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை அவர் எப்படி நினைச்சுக்கிட்டாருன்னா அதையும் மக்கள் ரசிக்கிறாங்க பாருங்க. அது வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு தான் சார் அது. அப்புறம் நான் உள்ள வரும்போது சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா அப்படின்னு ஒரு பாட்டு போட்டாங்க சார். எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சார். சூப்பர் ஸ்டார் யாருன்னு போட்டான்னு பாட்டு போட்ட உடனே உள்ள ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து அவராக தான் இருக்கும்னு கெஸ் பண்ணிட்டாங்க சார். அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய இது சார். அது சார் இது சார் இவன் கொஞ்சம் கூட மாறல மாமா, இவன் திருந்தவே இல்லை மாமா, அவன் அப்படியே தான் இருக்கான், இவன் திருந்தவே மாட்டான். இப்போ கானா வினோத்தோட என்ட்ரி குடும்பத்தோட வராரு. வந்தா அவருக்கு கைதட்டல் விசில் எல்லாம் பறக்குது. வந்து மைக்கை கொடுக்குறாங்க. மைக்கை வாங்கிட்டு செக் 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 அப்படின்னே விஜய் சேதுபதி அதெல்லாம் ஆல்ரெடி செக் பண்ணி தான் சார் இருக்கேன். இல்லை சார் செக்கு வர 45 நாள் ஆகும். அதான் கொஞ்சம் பதிவு பண்றேன். அவன் காசு அவசரம் போல இருக்கு. 45 நாளா சார் கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்க முடியாதா சொல்லுங்க. செக் 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 அதான் சரியா தான் இருக்கு. இல்லை சார் செக்கு வர 45 நாள் இதை போய் சொல்லிடணும். இப்போ டிவியில சொன்னா அது ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை. விஜய் சேதுபதி போய் சார் அது 45 நாள் ஆகட்டும், உங்களுக்கு உடனே கிடைச்ச அன்பை பாருங்க. இவரு இந்த அன்பை வச்சு அண்ணாச்சி கடையில ஒரு பேக்கெட் சீனி அண்ணாச்சி மக்கள் அன்பு இருக்கு, ஒரு கிலோ அரிசி கொடுங்க. மக்கள் அன்பை வச்சு கடையில ஐட்டம் வாங்க நடக்குமா? மக்கள் அன்பு ரொம்ப நன்றிங்க செக்கு அதான் சார் ரியாலிட்டியா பேசணும். மக்கள் அன்பெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. பட் அதை வச்சு ஒரு உப்பு ஒரு பேக்கெட் கூட வாங்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு ஒரு மாசான ஒரு ஏவி ஒன்று ரெடி பண்ணாங்க. எடிட்டர் சும்மா பார்த்து ரெடி பண்ணியிருக்காரு. எடிட்டருக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் ஒரு சூப்பரான கண்டெஸ்டன்ட், மாசான ஒரு ஏவி. நான் ஒரு நாளும் மற்றவங்க ஏவி நான் பார்த்தது இல்லை. இந்த ஏவி சூப்பரா இருந்தது. இப்போ எனக்கு யோசனை வருது, இருந்து இந்த டைட்டில் வின் பண்ணிப்பாரு. அது சொல்ல முடியாதுல்ல, அவரோட குடும்ப கஷ்டத்துக்கு அது சொல்ல முடியாது. அவர் சொல்றாரு என் பொண்ணோட படிப்பு, என் பொம்பளை பிள்ளைக்கான ஃபியூச்சருக்கு தேவையான விஷயங்கள், என் வீடு பிரச்சனை, என்னை நம்பி இருக்கிறவங்க பிரச்சனைக்கு எனக்கு அந்த 18 லட்சம் பெருசு சார், அதை வச்சு எவ்வளவோ பண்ணலாம். அவருக்கு தான் தெரியும். ஏன் சார் நீங்க இருந்திருந்தா 50 லட்சம் கிடைச்சிருக்கும் சார்னா அவருக்கு தான் தெரியும். அவரோட குடும்ப கஷ்டத்துக்கு அந்த குடும்ப கஷ்டத்தை அடகு வச்சு பாப்பான். ஒரு 50 லட்சத்தை பாப்போம், அந்த பாப்போம் அந்த சிச்சுவேஷன்ல அவர் இல்ல. அதாவது சொல்லுவாங்கல்ல, கண்ணுக்கு தெரியாத பிரியாணியை விட கண்ணுக்கு தெரியற பருப்பி எவ்வளவோ டேஸ்ட். அது மாதிரிதான் 50 லட்சத்துக்கு 5 பேர் போட்டியில இருக்காங்க சார். 18 லட்சம் கண்ணு முன்னாடி இருக்க. 18 லட்சம் பிளஸ் நான் இருந்ததுக்கான சம்பளத்தை கூட்டி பார்க்கும்போது ஒரு வருஷம் வீட்டு வாடகை எல்லாம் கொடுத்துட்டு மனைவியை கூட்டிட்டு ஒரு டூருக்கு போய் குழந்தைக்கு பேங்க்ல கொஞ்சம் கல்யாணத்துக்குன்னு சேர்த்து வச்சு நான் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு அவர் அப்படி யோசிச்சிட்டாரு. ஸோ அதனால ரெஸ்பெக்ட் தட் டிசிஷன். ஏன்னா இது வரைக்கும் சீசன்லயே எல்லா சீசன்லயுமே அதிக பணம் எடுத்தது இவர் தான். கடைசியாக சீசன்ல கூட மணி பாக்ஸ் எடுக்கும் போது ஏதோ 15-16 லட்சம் தான். இவர் தான் ஹையஸ்ட் 18. ஏவியெல்லாம் போட்டு முடிய சேதுபதி ஒரு கண்ணாடி போட்டிருக்காரா சார், கண்ணாடி உங்களுக்கு நான் வேற தர்றேன். இல்லை சார் என் ஒய்ஃபு சொல்லியே அனுப்புனாங்க சார், எல்லாரும் சேதுபதிட்ட கண்ணாடி வாங்கியிருக்காங்க, நீயும் வாங்கணும் அப்படின்னு. அவர் அந்த கண்ணாடியை கழட்டி அவரோட ஹெல்ப்பரை கூப்பிடுறாரு. தினேஷ் இப்போ கார்ல ஒரு கண்ணாடி இருக்கும், என்ன கண்ணாடி இருந்தாலும் எடுத்து சீக்கிரம் எடுத்து அப்போட்டு ஒரு கண்ணாடி வருது, அதை போட்டு விடுறாரு. அப்பதான் நான் நினைச்சேன் இப்ப போட்டுக்கிற கண்ணாடி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் நேற்றுதான் துபாய் ஏர்போர்ட்ல வாங்கினேன். பாக்குறாரு நம்ம என்ன கண்ணாடி போட்டிருக்கோம், இதுவா உங்களுக்கு நான் வேற கொடுக்குறேன்னு. இல்ல எனக்கு இதான் வேற. கத்தாதையா தரையா, இத்தனை டிவிக்கு கேமராக்கு முன்னாடி கேட்கறியா, தர வர கூடாது. தினேஷ் கார்ல ஏதாவது கண்ணாடி, என்ன கண்ணாடி இருந்தாலும் எடுத்து வாப்பா. ஒரு கண்ணாடி இல்லையா, காரு விண்டோவையாவது பிடிக்கிட்டு வாப்பா. ஏதாவது ஒரு கண்ணாடி சைடு மேடையாவது பிடிக்கிட்டு வா, சைடு கண்ணாடியாவது எனக்கு கொடுப்பா. கேட்டா இதை கேட்பா போல இருக்குப்பா அப்படின்னு இப்படி கண்ணாடியை கழட்டியெல்லாம் பாக்குறேன். அப்ப நான் யோசிக்கிறேன், என்னதான் நடிகரா இருந்தாலும் சென்டிமெண்டா கூட இருக்கலாம், கூட விலை கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோம் எல்லாருக்கும் சொல்றாரு. இப்ப வர்றவங்க எல்லாம் கண்ணாடி கேட்டா என்னங்க பண்றது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கண்ணாடி எல்லாம் கொடுக்குறாரு. கானா வினோத் நல்ல சிக்கின்னு கருப்பு கண்ணாடி, பிங்க் கோட்டு, அவரோட டார்க் ஸ்கின்னுக்கும் நான் இருக்கிற மாதிரி தான் பிங்க் கலர்ல கிளுகிளுன்னு இருந்தாரு. ஹவுஸ்மேட்ஸோட உள்ள பேசுவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம வாட்டர் சார், கானா வினோத் சார் ஐ லவ் யூ சார், நான் லவ் யூ அப்படின்ட்டு சார் இந்த ஆளு சார்
நேத்தா சார் போய் பாக்குறேன், இந்த முறை ரீஎன்ட்ரி கொடுத்தாங்கல்ல சார், ஸ்விம்மிங் பூலாண்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க சார் கேமராவில், வினோத்துக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க, சபரிக்கு போடுங்க. பார்த்தா சொல்லியிருக்காரு, இவர் ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுறாருங்க, பாடி ஷேமிங் ரொம்ப பண்றாருங்க, ஸோ இவருக்கு ஓட் போடாதீங்க மக்களே, நல்ல மனுஷன், சபரிக்கு ஓட் போடுங்க மக்களே அப்படின்ட்டு. ரீஎன்ட்ரிக்கு உள்ள வந்துட்டு ஒரு எக்ஸ்கண்டஸ்டன் பண்ற வேலையாது பண்ணக்கூடாதுல்ல. பட் அவர் அதை சொல்றாரு, சொல்றதெல்லாம் சொல்லிட்டு உனக்கு இதா லவ் யூவா சார், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் சார், ஸ்விம்மிங் பூல்ல தண்ணியில போய் எழுதாத அப்படின்லாம் அதை நக்கல் பண்ணிட்டு சரி எல்லாருக்கும் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் கிளம்பிட்டார். ஒரு மனநிறைவா ஒருத்தர் வந்து அவரோட லைஃப் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்க சந்தோஷமா இருக்குன்னு அவங்க வைஃப் ஸ்டேஜ்ல ஏறி சொல்றாங்க. இவருக்கு கிடைச்ச இந்த ஒரு அன்பு, இந்த ஒரு வரவேற்பு, மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரு, பணம், எங்களுக்கு இது போதும் சார், எங்க லைஃப் செட்டில் ஆயிருக்கு. அந்த லைஃப் செட்டில்னு ஒருத்தவங்க சொல்லும் போது அதுதாங்க கேட்க நல்லா இருக்கு. எங்களுக்கு இது போதும், நாங்க பாத்தீங்களா இது போதும், எங்க லைஃப் செட்டில். சோ பிக் பாஸுக்குள்ள வந்து ஒருத்தருக்கு ஒரு நல்லது நடந்திருக்குப்பா. இந்த பிக் பாஸ்ல தாங்க ஒருத்தர் வாழ்க்கையும் அழியுது, ஒருத்தனுக்கு நல்ல வாழ்க்கையும் கிடைக்குது. இது என்ன சீசன், இளவு சீசன் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரு ஒத்த பைசா கூட இல்லாம பொறையில் நடிச்சு வெளியே போன்றாங்க, 18 லட்சத்தை தூக்கி கொடுத்து விட்டு நல்லா அப்படின்னு சொல்றாங்க. அது ஒருத்தவங்க நடந்துக்கிற விதமா தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் ஃபைனலிஸ்ட் கேட்குறாரு, ஹவுஸ் மேட்ஸோட ரீஎன்ட்ரியை பற்றி என்ன சொல்கிறீங்க? அவங்க முடிஞ்ச அளவுக்கு விட்டா ரீஎன்ட்ரி கொடுத்தவங்கள வச்சு வாங்கியிருக்கலாம். பெரிய இது மாதிரி குண்டி மாதிரி வந்தாங்க, என்னெல்லாம் அதெல்லாம் அவங்க சொல்லலை. வந்தாங்க சார், சந்தோஷமா தான் சார் இருந்தது, சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சோம், ஓரளவுக்கு சந்தோஷமா இருந்தது சார், கொஞ்சம் பிரச்சனை பண்ற மாதிரி தான் தெரிஞ்சது அப்படின்னு டீசெண்டா சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி பிரவீனை கேள்வி கேட்கிறாரு, உள்ள வந்தோடனே ஒரு வேர்ட் யூஸ் பண்ணீங்கல்ல, இவங்க எல்லாம் ஹியூமனிட்டியை விட்டுட்டு தான் விளையாடுறாங்கன்னு, ஏன் சொன்னீங்க? இல்ல சார், நல்லவங்களா இருந்தா இந்த கேம் ஜெயிக்க முடியாது. அதை எப்படி நீங்க சொல்றீங்க? நாங்க இப்ப ஹியூமனிட்டி இல்லாம இவங்க விளையாடும் போது நாங்க எதுவும் கண்ண மூடிட்டு இருக்கோமா? அட்ரஸ் பண்றோம் இல்ல, அதை எப்படி நீங்க சொல்ல முடியும்? நல்லவங்களா இருந்தா அந்த கேம்ல ஜெயிக்க முடியாது, அந்த கேம் இழிவுபடுத்துற மாதிரில இருக்கு அப்படின்ட்டு வச்சு பிரவீனை வாங்கிட்டு இருக்காரு. பிரவீன் ட்விஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கடைசியில இல்லை சார், நான் யூஸ் பண்ண அந்த வேர்டு தான் தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, உங்க தாட்டே தப்பு, அப்படி உங்களுக்கு அந்த தாட் வந்திருக்கவே கூடாது, உட்காருங்க அப்படின்ட்டு உட்கார வச்சாரு. தேவையில்லாத வேலை. அப்புறம் வியானா எழுப்பி கேட்கிறாரு, ஆல்ரெடி இந்த விக்ரம் இந்த ஷோவில் சொல்லாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ரீஎன்ட்ரி கொடுத்து உள்ள வந்து விக்ரம் முதல கண்ணீர்னெல்லாம் நீங்க ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்ற அளவுக்கு எது உங்களை ஹர்ட் பண்ணிச்சு, எந்த சம்பவம், அந்த சம்பவத்தை கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். வியானா ஒன்று சொல்லுது, சார் நான் ஒரு வாட்டி இந்த டிபேட் ஷோவுக்கு ஜட்ஜா வரும்போது, ஜட்ஜுன்னா என்னன்னு தெரியாம நான் ஜட்ஜா வந்தேன்னா என் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். உடனே விக்ரம் வந்து அதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணி ஒரு ஜட்ஜ் எப்படிங்க நடுநிலையா இல்லாம ஒரு டீமுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி அந்த ஜட்ஜையே மாத்த வச்சாரு. இதுவே அவருக்கு ஒண்ணுன்னா அந்த ரூல்ஸ் எல்லாம் பிக் பாஸ் சொல்ற ரூல்ஸ் அப்படியெல்லாம் கேட்கணும், அப்படி இப்படின்னு அவருக்கு ஒண்ணுன்னா ரூல்ஸ் அவர் மடக்குவாரு சார். விஜய் சேதுபதி கேட்கிறாரு, ஏமா குழப்புற, உன்னை ஹர்ட் பண்ண சம்பவம் எது, அதுக்கு நீ சொல்றது ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தம் இல்லாம இருக்குமா? அது அந்த டாஸ்க்ல அநியாயம் நடக்குது அப்படின்னா விக்ரம் செஞ்சது சரி, அதுக்கு பதிலா நீ சொல்றது பிக் பாஸ் சொன்ன டாஸ்க்கு அவர் என்னமா உணர்ற அப்படின்னு வியானா வந்து பதறுது. அவர் சொல்லிட்டாரு, மிச்சம் ரீஎன்ட்ரி கொடுத்தவங்க எனக்கு ஒன்றும் புரியல, என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. வியானா திரும்பி இவங்கள்ட்ட சொல்லுது, அப்சராவில இருந்து ரம்யாவில இருந்து, குழப்பாதடி சாரி என்ன கேட்கிறாரு அதுக்கு இப்படி ஏதாவது சொல்லு அப்படின்னு நம்பியார் மாதிரி கைய பேசுது. அப்ப அவர் சொல்லிட்டாரு, நீ எபிசோட ஃபுல்லா பாத்தியா? எந்த எபிசோடு சார்? எந்த எபிசோட்ல உனக்கு பிரச்சனையோ அந்த எபிசோட ஃபுல்லா பாத்தியா? ஒண்ணும் பார்க்கல, எபிசோடும் பார்க்கல, ஒண்ணும் பார்க்கல. வெளியே போய் அந்த மீம்ஸ்ல வரும்ல, அதாவது இவ வச்ச பிஆர் கொஞ்சம் பேர் எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க, இவ புகழ்ந்து. அப்ப இவ புகழ்ந்து போடுற வீடியோவில் வியானா ஜட்ஜா வரும்போது விக்ரம் போராட்டம் பண்ணுனான் அப்படின்னு லூஸ் தனமா அந்த பிஆர் வாங்கின காசுக்கு போடுவாங்கல்ல, இவ அதை பார்த்துட்டு அப்ப விக்ரம் கெட்டவன். ஏன்னா வியானாவோட பிஆர் வந்து வியானா என்ன தப்பு பண்ணாலும் அதை பாசிட்டிவா காட்டுவாங்க. இவ அதை மட்டும் தான் பார்த்துருக்காவுன்னு மலுமட்ட பண்ணாட ப்ரூவ் பண்ணிருச்சு. அதை மட்டும் பார்த்துட்டு வந்து நீ இப்படிப்பட்டவன், நீ அப்படிப்பட்டவன், நீ இப்படிப்பட்டவன். பிரவீன் உள்ள வந்து விக்ரம தனியா சந்திச்சு சொன்னாரு, நீ எதை வேணாலும் நம்புறியோ இல்லையோ, வியானா ஒன்ன பத்தி சொன்னதெல்லாம் பொய், அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, சும்மா பெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்காவ, அப்படிலாம் ஒண்ணுமே கிளியர் பண்ணிட்டாரு. அவர் அப்பவே ஓகே ஆயிட்டாரு. வியானாட கேம் புரிஞ்சதுக்கு அப்பவே ஓகே ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா விஜய் சேதுபதி சொல்றாரு, பீஸ் ஆஃப் மைண்டோட நீங்க திருப்பி உள்ள வருவீங்க, ஃபன் பண்ணுவீங்கன்னு நினைச்சா நீங்க மறுபடியும் கால்குலேட்டிவா கன்ஃபியூஷன்ல எல்லாரும் உள்ள வந்திருக்கீங்க, அது பார்க்க நல்லா இல்ல, உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன் அப்படின்ட்டு யாரையும் எலிமினேட் பண்ணல, ஒன்றும் பண்ணல, போயிட்டாரு. இந்த வாரம் முழுக்க நோ என்டர்டெயின்மெண்ட், ஜஸ்ட் பியோர் வன்மம் மட்டும்தான். இந்த வியானா அவங்கெல்லாம் தெரியல, இந்த சீசனே ஒரு
யாருக்குமே அறிவில்லாத மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சீசன் 1ல இருந்து அப்படியே இவால்வ் ஆயிட்டு வர்றாங்களாம், முன்னேறாங்களாம். இது பார்த்தா முன்னேற்ற மாதிரியா இருக்கு. ஒரு என்டர்டெயின்மெண்ட் ரவுண்ட், அந்த பேர்லயே இருக்குடா, கொட்ட எழுத்துல இருக்கு என்டர்டெயின்மெண்ட்னு. இந்தா போற என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்கு உள்ள வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணீங்களா? என்டர்டெயின்மெண்டா என்ன பண்ணீங்க ஒன்னு சொல்லுங்களேன். அது எபிசோட்ல வர்ற அளவுக்கு இல்ல நான் எடுத்து பேசுற அளவுக்கு நீங்க அப்படி பண்ணி கிழிச்ச என்டர்டெயின்மெண்ட் ஒன்னு சொல்லுங்க பார்ப்போம். கடைசி வாரம் முதற்கொண்டு எங்களை டென்ஷன்லயே வச்சுக்கிறது தான் என்டர்டெயின்மெண்ட். அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வீக் எங்களுக்கு பாக்குற எங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு விளையாடுங்கடா, அப்புறம் செஞ்சுக்கலாம்.